எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. Okay, let's start our this morning prayer. Everybody close your eyes and look at the Lord, because we are going to praise Lord. No only ordinary prayer and worship, because God lives with us. What say Matthew 1:23 verse, Emmanuel, God with us. Yes, everybody praise God, because we can't do without God. Hallelujah, hallelujah, praise the Lord, praise the Lord. Thank you so much, Father, for today. You gave us this great time, great opportunity to bless your name, Father. Yes, Father, we come here in your name, Father. Yes, Father, many have not got that chance, but Father, you gave us to gather in your name, Father. Hallelujah, Father, hallelujah. Yes, Father, we are going to worship your name, adoring your name, glorify your name, Father. You lead us, guide us. We need your presence, Father. How to be happily and fully your presence, we praise your name. Hallelujah. Yes, Father, you are omnipresent, Lord. You created everything, Father. What we saw, what we see, what we feel, what I feeling, everything you created, Father. Hallelujah. Really, Father, you are alive, God. Till today, you are working everywhere and among us, Father. We praise your mighty name. Hallelujah. You lead us, Father. Yes, you lead us. How do we lead? We don't know, but we need your presence, Father. Holy Spirit, we inviting you lead us. We submit everything in your mighty hand, Father. Please, Father, you lead us, because we are going to worship. We are coming in your presence, Father. You lead us, Father. You guide us, Father, we pray. We submitting everything in most precious Jesus' name I pray. Amen. Hallelujah. Hallelujah. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். ஆமென். எத்தனை பேர் நீங்க சந்தோஷமா வந்திருக்கீங்க? ஹalleluya. ஹalleluya. இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஹalleluya. எல்லாரும் எடுத்துக்கொள்ள வேதத்தை சங்கீத பகுதி 96வது சங்கீதம். சங்கீதம் 96 வசனம் 1 and 9வது வசனத்தை சேர்ந்து எல்லாரும் வாசிப்போம். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை பாடுங்கள். 9வது வசனத்தை வாசிப்போம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், உலகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். ஆமென். ஹalleluya. கர்த்தர் எப்படினா புது பாட்டை பாடுங்க. ஹalleluya. கர்த்தர் நாமத்தை உயர்த்தி கொண்டே ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. எல்லாரும் ஒரு விசையாக கண்களை மூடி அவரை வாழ்த்தி வரவேற்க போகிறோம். எல்லாரும் ஒரு விசையாக பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதத்தில் பார்க்கிறோம். இந்த எத்தனை நம்ம தப்பினங்கள் தவறு நம்ம செய்திருக்கோம். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் வந்து நம்ம நிற்கிறோம். இந்த இடத்துல ஆண்டவர் சமூகத்தில் வந்து நம்ம நிற்கிறோம். ஒரு விசையாக கண்களை மூடி அப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என் கண்களை, சிந்தனைகள், இருதயங்கள், நாவுகள், என் உடல் இருக்க உறுப்பு அமைகள் எல்லாவற்றையும் மன்னித்து என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா நாங்க வேதத்துல பார்க்கிறோம், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று. அப்பா ஒரு விஷயங்களை பரிசுத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. அப்பா எங்க குற்ற குறைகள் எங்கள் மீது எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை ஒரு விஷயம் பரிசுத்தப்படுத்துவீராக.
இந்த இடத்துல உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய மகிமை, உங்களுடைய ஆளுகை இந்த இடத்துல கடந்து வருவதாக ஆண்டவரே. அப்பா சோதரம் ஆண்டவரே, நீ நல்லவர், நீ பரிசுத்தம் உள்ளவர், நீ கிருபை உள்ளவர் ஆண்டவரே. உம்மை வரவேற்கிறோம், வரவேற்கிறோம் ஆண்டவரே, உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசு ராஜாவே இந்த இடத்துல நீ வருவீராக. இந்த இடத்துல ஒரு அசைவாடு உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த இடத்துல ஒரு அசைவாடுதல், இந்த இடத்துல உடைய மகிமை, இந்த இடத்துல உடைய பிரசன்னம், இந்த மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஆராதனை வேலையில அப்பா உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே நீர் வருவீராக ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. வரக்கூடிய ஜனங்களை கர்த்தர் அழைத்துக் கொண்டு வருவீராக. எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தினால தகர்த்து கொள்வீராக அப்பா. உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு வந்தவரை யாரு விரும்பியாய் போகாதபடி கர்த்தர் ஒவ்வொரு இடைப்பட்டு ஒவ்வொரு தொடுவீராக ஆண்டவரே. அப்பா உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாத்துக்கும் தெரிந்த பாடல், உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உண்டே வந்தேன் நான் கைவிடல. எல்லாரும் சேர்ந்து நல்லா கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உண்மையா என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உண்மையா என்னை கைவிடல. வெறும் கையாய் கடந்து வந்தேன், திரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. வெறும் கையாய் கடந்து வந்தேன், திரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. Thank you.
அவர் நல்ல செல்வாக்க நிறைந்து வாழ்ந்திருந்தார். ஆனா அவரை எல்லாத்தையும் அவர் இழந்து போனார். இழந்து போனதுல கூட அவர் ஆண்டவர் மறுதளிக்கவே இல்லை. அவர் அழகாக சொல்றார், அவர் என்னை கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். ஹல்லேலூயா. யோபோட வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் போராட்டங்கள் வந்தது. அவங்க வேண்டியவர் எல்லாரும் ஒதுக்குனாங்க. ஆனா அவர் காயப்பட்டு கண்ணீரோடு நின்ற போதெல்லாம் அவர் பண்ண உடன்படிக்கை அவரோடு கூட இருந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அதே மாதிரிதான் நீங்களும் இங்க வந்திருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வைத்த உடன்படிக்கை, இன்னைக்கு உங்களுக்கு வைத்த உடன்படிக்கை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். இந்த இடத்துல நீங்க பரதேசியா வந்திருக்கலாம். ஆனா எங்கு போகும்போது நீங்க ஆண்டவருடைய பிள்ளையாக, அவரை சுதந்திரிக்கும் பிள்ளையாக இந்த இடத்துல நீங்க கடந்து செல்ல போறீங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து நல்லா கைகளை இன்னொரு தடவை அந்த பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை நம்ம மையப்படுத்த போகிறோம். இந்த இடத்துல எந்த மனுஷனை நம்ம பிரியப்படுத்த வரல, நம்மளை படைத்த தெய்வத்தை நம்ம பிரியப்படுத்த வந்திருக்கிறோம். எல்லாம் நல்லா கைகளை தட்டி அவர் நாமத்தை உயர்த்த உயர்த்த, அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்த உயர்த்த அவருடைய அற்புத அவர் மகிமை நம்மளால பார்க்க முடியும். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயம் நல்லா இருக்கிற 4 பேரா இருந்தாலும் ஆண்டவருடைய பார்வையில அது 4000 பேருக்கு சமமானவர்கள். ஹல்லேலூயா. சோதரம் ஆண்டவரே, உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தையா என்னை கைவிடல. நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தையா என்னை கைவிடல. திருமையாய் நான் நடந்து வந்தேன், திருப்பரிவாரங்கள் எனக்கு தட்டி. திருமையாய் நான் நடந்து வந்தேன், திருப்பரிவாரங்கள் எனக்கு தட்டி. Hallelujah.
உமக்கு நன்றி ஆண்டவரே.
நான் ஒருவன் மாத்திரம் மீண்டிருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீண்டிருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம். நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே ஆவியே அபிஷேகத்துல அபிஷேகத்தை பெற்றவர் நீங்க கடந்து செல்ல போறீங்க. ஆண்டவரை சொல்லி அனுப்பும் பொழுது அவங்க அபிஷேகத்துல நீங்க நிரம்ப போறீங்க. ஹalleluya ஹalleluya. யாரும் நிறுத்தாதீங்க. ஆவியானவர் நீங்க விட்டு கொடுக்க போறீங்க. அவர் உள்ளோடு வந்து அவர் வாசம் பண்ணி நிரம்ப வல்லவராயிருக்கிறார். நல்ல வாய்களை கலந்து ஹalleluya வாய்களை கலந்து நல்ல சோத்திரம் பண்ணிட்டு Holy
எல்லா பாரம்பரியத்தை உடைபடி முன்னோர் செய்த பாரம்பரிய கட்டு இவர்களை பின் தொடராதவர்கள் இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை கட்டளையிடுகிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே, இந்த ஆலயத்தின் விரோதமாய் செயல்படுகிற எல்லா கட்டுகள், எல்லா பிசாசின் கிரியைகள், மாணவர்கள் உலாவிக் கொண்டிருக்கிற எல்லா பிசாசின் சேனையின் ஆவிகளை இப்பொழுதே முறியடிக்கிறேன் ஆண்டவரே. இப்பொழுதே முறியடிக்கிறேன் ஆண்டவரே. சரீர பலவீனத்தை கொண்டு வந்த எல்லா பிசாசின் கட்டுகளை இப்பொழுதே முறியடிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. விடுதலை உண்டாகட்டும். எல்லா கால்களுக்கு வலிகள், எல்லா வயிற்று வலிகள், எல்லா பேச்சு வலிகள், எல்லா வெளியேறுதல் எல்லாரும் கைகளை கோர்த்து நம்ம ரவுண்டாக நிக்க போறோம். கைகளை கோர்த்து நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஒரு கைகளை கோர்த்து எல்லாரும் ஒரே ரவுண்டா, எல்லாரும் ஒரே ரவுண்டா நகர சேர்ந்த கிடைக்குது. ஹalleluya, ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya. மறவாமல் நினைப்பவரே இயேசுயா நிறைவேற்றி முடிப்பவரே, என்னை மறவாமல் நினைப்பவரே இயேசுயா நிறைவேற்றி முடிப்பவரே. இப்ப நீ இருக்கிற எல்லாம் நல்லா வாயில் இருக்கிறது அபிஷேகத்துல ஜெபம் பண்ணுங்க. இது உங்களுக்குள்ள எரிகிற அக்கினி ஆண்டவரே பற்றி இருக்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு நிரம்ப போகிறார். நல்லா வாயில் திறந்து இந்த யார் இருக்காங்க இந்த ஆவியான உலாவி கொண்டே இருக்கிறார். எல்லாம் நல்லா சத்தத்தை உயர்த்தி நல்லா சத்தத்தை உயர்த்தி ஓ ரீகா வாங்கமா சரணமா ஓ ரீகா கங்கமா ஓ ரீகா 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 வாங்கமா கடி நிரம்புங்க நிரம்புங்க இயேசுவே நிரம்புங்க ஆண்டவரே நிரம்புங்க ஓ ரீகா கங்கமா ஓ ரீகா வாங்கமா ஓ ரீகா
அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனகொண்டு உமக்காய் வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனகொண்டு உமக்காய் எழுதிட ஊற்றிடுமே உமலமையை இந்த நாளில் எங்களே ஊற்றிடுமே அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனகொண்டு உமக்காய் எழுதிட பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியினால் பொழிந்திடுவே பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியினால் பொழிந்திடுவே அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே ஊற்றிடுமே உமலமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உமலமையை இந்த நாளில் எங்கள் மேல் வல்லமையோடு வல்லமை வல்லமை நாளிலே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே பொழிந்திடும் வல்லமை உலகத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உலகத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உலகத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உலகத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் நன்றி
இப்போ உங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. நீங்க எதுல பலவீனமா இருக்கிறீங்க உங்களுக்கு தான் தெரியும். இந்த காலத்துல பலவீனமா நான் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால செய்ய முடியல. என் மாம்சத்துல ஒரே போராட்டமா இருக்கு. மாம்சத்துல இருந்து ஒரு விடுதலை எனக்கு கொடுங்கப்பா. எனக்கு மாம்சத்துல இருந்து எனக்கு விடுதலை கொடுங்க. என்னால இந்த காரியத்தை ஜெயிக்க முடியல. அவர் சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறபடியா வைத்து விடுங்க. மகளே, நீ ஒன்றைக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் சோதனையோடு இன்னமோடு வேண்டுதலோடு செய்ய வைத்துக் கொள்ளுது. உங்க துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்ற வல்லவர். உங்க புலமை ஆனந்த களிமாய் மாற்ற வல்லவர். அன்னால் கண்ணீரை கண்ட தெய்வம் ஒரே பிரச்சனை போராட்டமா இருக்கு. மலையை போல பிரச்சனை போராட்டமா இருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே, நீ கனிகளை நீ முழுமையா விசுவாசித்தால் போதும். அந்த மலையில பேத்து ஒரு அதிகாரத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். அவருடைய கனிகளை உனக்குள்ள விசுவாசம் இருந்தால் போதும். எவ்வளவு பெரிய பிரச்சனை, பாடுகள், போராட்டங்கள், உபத்திரங்கள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சைக்கிய பலத்தை நான் உனக்கு தருகிறேன். யாருக்கு வேணாங்க உடைய சோதனையான ஒரு சோதனை உண்டு, போராட்டம் உண்டு. ஆனால் தினந்தோறு நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹalleluya, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya, ஓடி வாசத ஓடி மாரா வாசத ஓடி மாரா நிகவா ஆவுமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இயேசுவே, ஹalleluya, ஹalleluya. ஒரு விஷயம் இருக்கிறது, நீங்க அவரை நோக்கி பாருங்க. கடைசியாக இதுவரைக்கும் நம்ம ஆண்டவர் உண்மையாக நேசித்திருக்கிறோம். இதுவரைக்கும் அவருக்காக உண்மையா நம்ம வாழ்ந்திருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், இதுவரைக்கும் நீங்க எல்லா காலத்திலும் உண்மையா இருந்திருக்கிறீங்களா? இதுவரைக்கும் அவர் உண்மையா நீங்க தேடி இருக்கிறீங்களா? இல்ல தேவைக்காக மாத்திரம் நீங்க தேடி இருக்கிறீங்களா? உண்மையா நேசி பேதுருவை பார்த்து ஒரு கேட்கும் இதுவரைக்கும் நீங்க தேவையான வந்திருந்தீங்க. நீங்க ஆண்டவர் உண்மையா நேசிக்கிறோம். ஆண்டவர் நம்மளுக்கு தஞ்சம், ஆண்டவர் தான் நமக்கு அடைக்கலம், ஆண்டவர் தான் நம்மளுக்கு கோட்டை, ஆண்டவர் தான் நமக்கு துருகம், ஆண்டவர் தான் நம்ம நம்பி இருக்கிற தெய்வம். எல்லாரும் ஒரு விஷயம் நினைத்து பாருங்க. இன்னைக்கு இந்த உலகத்துல எத்தனை பேர் நம்ம நேசிக்கிறோம்? ஒரு சொந்த பந்தங்கள், உறவினர் எல்லாத்தையும் நம்ம நேசிக்கிறோம். அதே காரணம் நீ இயேசு நம்ம நேசிக்கிறோம். நமக்காக தானே சிலுவையிலே மரித்தார். நம்முடைய பாவத்துக்காக, மீறுதலுக்காக மரித்தார். அவர் ஒரு பாவம் அறியாத நம்முடைய பாவத்துக்காக அதோடு தன்னை பலியாக கொடுத்தார். ஒரு விஷயம் யோசித்து பாருங்க. முழு உள்ளத்தோடு அவர் யோசித்து பாருங்க. அவர் நினைத்து பாருங்க, இதுவரைக்கும் உங்களை நேசிக்காம இருந்திருந்தேன், நீ நான் ஒழுங்கான வேதத்தை வாசிப்பேன், நீங்க ஒழுங்கான அதிகாலத்தை ஜெபம் பண்ணுறாங்க. அதிகாலை முதல் இடம் உமக்கு மாத்திரம், அம்மா முதல் இடம் உங்களுக்கு
என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. எல்லாரும் கண்களை மூடி அவரை பார்த்து என்னோடு சேர்ந்து அவரை மாத்திரம் இன்னைக்கு நான் முடிவெடுக்கும். இன்னைக்கு நான் உங்களை தேடுறேன். நான் காலையில் எழுந்த உடனே உங்களை தான் நான் தேடுறேன். எனக்கு வேலை எவ்வளவு வேலை இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டு வேலை இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் நான் ஒதுக்கி வச்சுட்டு முதலாவது நான் உங்களுக்கு என்ன அப்பா சோதரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து கையில உயர்த்து இன்னொரு சேர்ந்து அவரை நாமத்தை உயர்த்த போது நான் உம்மை தேடுவேன், நான் நான் உம்மை சேவிப்பேன், வாழ்நாளெல்லாம் எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன், நான் உம்மை சேவிப்பேன், வாழ்நாளெல்லாம் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே என் ராஜா, இயேசுவே என் மீட்பர், இயேசுவே என் ராஜா, இயேசுவே. எல்லா நாளும் உங்களை மாத்திரம் நான் சேவித்துக் கொண்டே இருக்கிறேன். உங்களை மாத்திரம் நான் உயர்த்திக் கொண்டே இருக்கிறேன். இன்னைக்கு பிரியமான வாழ்வு உருவாக்க இன்னைக்கு ஆண்டவர் வாழ்வதற்கான அடையாளங்கள் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அவர் வரும்பொழுது அவரை சந்திக்க நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம். இன்னைக்கு அவர் வரும்பொழுது சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவருக்கு அவர் வரதான அடையாளங்கள் வெகு சீக்கிரமா கூடிய சீக்கிரம் இயேசு வரப்போகுது. நம்ம அதற்காக ஈங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு சுயத்துக்காக, சுய பலத்துக்காக, சுய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து ஒரு வாழ்க்கை இயேசுக்காக வாழ அர்ப்பணிப்போம். இயேசுவை அர்ப்பணிக்கிறேன். எத்தனை பேரை கையில உயர்த்தி சொல்றோம்? இல்ல இயேசுவை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். அப்பா இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆண்டவர் நீ இடைப்பட்டதுக்காக, நீ தொட்டதுக்காக, நீ விடுதலை கொடுத்ததுக்காக உனக்கு நன்றி அப்பா. அப்பா இதுவரைக்கும் எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியாது. இனி அந்த ஆண்டவரே முழுமையாவே தேட, முழுமையாவே நேசிக்க, அதிகாரமே தேட ஒவ்வொரு கர்த்தர் நீர் பலத்தை உன்னை கிருபை நீர் தருவீராக. எங்க சுயபலத்தில் ஒன்று முடியாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எனக்கு பலன் உண்டு. அப்பா உங்களுடைய பலன் கடந்து வருவதாக. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் அப்பா உங்களுடைய பலன் கடந்து வருவதாக. எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எல்லாருடைய ஆவி, ஆத்மா, சரீரம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நீர் நல்லவர், நீர் பெரியவர் அப்பா. சொல்லு நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும் ஆண்டவரே. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிழும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மீட்பர் இரட்சகராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். உட்கார்ந்து கொள்வோம். Haleluya. 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 கர்த்தரோடு இடைப்பட்டார். ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் உங்களை உண்மையாக
கர்த்தர் உங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார். இந்த பட்டணத்துல உங்களை கொண்டு இந்த இடத்துல ஒரு எழுப்புதல் உண்டாக போகுது. ஆமென். இந்த இடத்துல உங்களை அசிங்கப்படுத்தணும் முன்னாடி, உங்களை கேவலமா பேசணும் முன்னாடி கர்த்தர் உங்க தலையை உயர்த்த போகிறார். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் உங்க தலையை உயர்த்த போகிறார். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ அத்தனை பேர் என்ன செய்யலாம்? கர்த்தர் இந்த இடத்துல என்ன செய்ய நம்மளை உயர்த்த போகிறார். ஹalleluya. இந்த நேரம் நமக்கு என்ன செய்யாது போதாது, இன்னும் அநேக ஆத்துமாக்களை ஆண்டவர் கொண்டு வர போகிறார். இதே பட்டணத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் கர்த்தர் அழைத்து கொண்டு வர போகிறார். ஹalleluya. ஆமென். எல்லாம் நல்லா கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை உயர்த்துங்க. ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Hallelujah. Hallelujah. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இதுவரை நடத்தின தேவன் இனிமேலும் நடத்த வல்லவர். ஆமென். ஆமென். கடந்த வாரம் 2 வாரங்கள் நாம் சில காரியங்களை தியானித்தோம். குறிப்பாக இன்னைக்கு இதை குறித்து தியானிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். வேதத்தை பற்றின காரியங்கள், வேதம் எப்படி உருவானது, வேதம் எப்படி நம்ம கையில் வந்தது அப்படின்ற காரியங்களை குறித்து தியானிக்க நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். அதற்கு முன்னதாக ஒரு சிறிய காரியம், எனக்கு ஒரு காரியம் உள்ளத்திலே தோன்றினது. அதை முதலாவதாக செய்துவிட்டு நாம் அடுத்தடுத்த காரியங்களுக்கு கடந்து செல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். நம்ம மத்தியில் இன்னைக்கு 2 பேர் வந்திருக்காங்க. கடந்த வாரமும் வந்திருந்தாங்க, தெரியும் அப்படிதான். 2 பேர் தெரியும், ஆனால் அவங்கள பற்றி எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. எனக்குமே முழுசா தெரியாது அவங்கள பற்றி. ஏன்னா கலையரசன் வந்துட்டு என்னுடைய ஸ்கூல்ல வந்து என்னோட கூட படித்த ஒரு ஃப்ரெண்டு. 2014 9ஆம் வகுப்பு நாங்கள் 2 பேரும் ஒரே கிளாஸ். கிட்டத்தட்ட 11 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் வேதாகம கல்லூரியில சந்திப்பதற்கு தேவன் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. 11 வருஷம் கழிஞ்சு ஒரு ஸ்கூல்ல படிச்ச ஒரு நண்பனை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த ஒரு ஆதிபுரிய நண்பனை பார்க்கும்போது. ஹல்லேலூயா. கலையரசன் இப்போ வேதாகம கல்லூரியில 3ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கிறார். 2வது நம்ம மத்தியில் இன்னொரு இருக்கிறார். அவர் பேர் வந்து ஆதாம். அவர் வந்துட்டு வட இந்தியாவை சேர்ந்த ஒரு மாணவர். ஜார்க்கண்ட் மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு வேதாகம கல்லூரி ஒடிசா, வந்து பக்கத்து ஒடிசால இருந்து பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்காக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். இன்னைக்கு அவங்க 2 பேர்த்தையும் குறித்து ஒரு அவங்களுடைய வாழ்க்கையை பற்றின ஒரு சாட்சியை எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வம் எனக்குள்ள இருந்தது. அது இந்த வாரம் சொல்லணும்னு நான் நினைச்சிருந்தேன். அவர் தமிழில் சொல்லுவார், இவர் வந்து ஹிந்தியில் இங்கிலீஷில் சொல்லுவார். நான் அப்புறம் தமிழில் அவர் என்ன சொன்னாருன்னு நான் விலைக்கு சொல்லிடுவேன். சரிங்களா? Thank you, brother. Hallelujah. 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 Greetings to you all in the name of our Lord and Savior Jesus Christ. When I first time here, I came here, I saw some person, and today I saw a new person. So I am very happy because God gave us great opportunity to spend with all and know about you all more. I thank God because God gave me this opportunity to share my testimony. We have all great testimony when we know God, who is Christ, and when we obey the God's command. So all have, and our testimony have great. So I am going to share my testimony. So my name is Adam Nayak, and I am from Odisha.
And my all qualification study I completed in Jharkhand in Hindi medium. So I don't know English more and more well, and Hindi also little bit, but trying to tell my testimony in English. So when I was small in my childhood in 2008. That time I have my brother, my father and mother, and 5 siblings. My father name is Divan Naik and mother Guni Naik. And that time I have 2 sisters, one elder sister and one small, and one elder brother and I and a small brother. So that time what happened? One brother, unbeliever who don't know Christ, not accept Christ, he killed my father and my grandmother in one night, same night. And we don't know in midnight, early morning when my mother woke up and he working. That time he saw my father lay down in roadside. So my mother went and seeing what happened my father. So when he running and going, that time that person he killed through arrow. That time my mother pregnant and he injured through arrow in stomach. And my mother went from that place to my uncle's house, and my mother told my uncle, please go and bring my all children because they are in home. We don't know that person what will we do. Can be he kill all my children. So my uncles come and take us their home. And after morning, police came and investigated everything and take my mother to government hospital. And some months before my mother well, and he returned to home. And that time, few months after my mother also dead. That time our all relatives not supporting because we accepted Christian, we accepted God. So they not help us. That time in 2018, in our village, 3 family know God. They accepted God. So we went other believers family and we stayed there some 3 months. After when my father and mother alive, that time my elder brother studied in Jharkhand in Christian hostel. So that time when my father and mother expired, so our missionary they decide with believers and they sent me to their Christian hostel and I studied there, and whole education from class 1 to 12 I complete in Jharkhand, and I continue my BA graduation, but many times I have need many things and worrying how do I spend my life and who fulfill my needs. So I come out many times other state for jobs. I came one time Tamil Nadu, Chennai, Ekmore. So yeah, I came many times. That's I can't continue my graduation, and I live and came to Bible college. So when I was child and I admit in Christian hostel, I don't know who is God, but my mother was Christian, so they admit in
a Christian hostel. So slowly I learned prayer and studying, reading the Bible. And when I attend evening prayer, morning prayer, and Sunday services, they are teaching who is God. So I slowly know who is God and learning how to pray. So my faith slowly going build up. And I starting reading the Bible and understanding the Bible. So many words from Bible encouraging me, and because no one supporting me, but Bible says, John chapter 14:8, I will not leave you as orphan. Like many verses inspired me and lead me. You are not alone. And I slowly know about God, who is God. So I have strong faith, trust to God. He will take care of me and He will fulfill my all needs. So my all childhood till coming Tamil Nadu for Bible college, all life I spent in Christian hostel. That's only. And now I came here Madurai for DTH Bible College and pray for my spiritual life and my study and our future ministry, because I confirm I serve God. I spread God's gospel. So please remember in your prayer and pray for me. Thank you. Hallelujah. எல்லாத்துக்கும் என் பேர் தெரியும் நினைக்கிறேன். நான் ஒரு பாடலோட பாடிட்டு அதுக்கு என் சாதி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த பாடல் எல்லாரும் தெரிந்த பாடல் தான், இது பிறந்த பாடல் தான். எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை.
அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவென்று பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவென்று பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே இல்லை. அல்லேலூயா. அந்த நாள் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல கர்த்தரை அடியனை சாட்சியாக ஏற்படுவதற்காக நான் முதலாவது கர்த்தரை நான் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய பேர் முழு பேர் வந்து கலையரசன். இன்னைக்கு நான் முன்னாடி நிற்கிறதுன்னா அந்த ஆண்டவர் மாதம் நான் சொல்ல முடியும். என்னுடைய வாழ்க்கையில் சிறு வயதிலிருந்து எனக்கு அம்மா இல்லை, அம்மா இறந்துட்டாங்க. அப்பா இருந்தார். அப்பா வந்து 2ஆவது கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. அப்பாவோட பிறந்த தங்கச்சி அத்தை இருந்தாங்க. அவங்க சின்ன வயதிலே என்னைய வளர்த்தாங்க. ஒரு 2ஆவது படிக்கிறவனே வளர்த்தாங்க. அதுக்கடுத்து அவங்களால வளர்க்க முடியலன்னு சொல்லிட்டு என்னை போய் ஹோமில் சேர்த்தாங்க. சேர்த்ததுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் அங்கே கிறிஸ்டின் ஹாஸ்டல் தான் சேர்த்தாங்க. எல்லாத்துக்கும் அந்த பாஸ்டர் தெரியும். எனக்கு பாஸ்டர் ஜேஜோவி அருள் அவரோட ஹோமில் என்னை போய் அந்த ஹாஸ்டலில் நான் சின்ன வயதில் இருக்கும்போது 2ஆவது படிக்கும்போது என்னை போய் 2009 வருஷத்துல என்னை போய் சேர்த்தாங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் அது கிறிஸ்டின் ஹாஸ்டலாக இருந்தாலும் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவை எனக்கு யாருன்னு தெரியாது. அவர் எப்படிப்பட்டவரும் எனக்கு தெரியாது. அவங்க பாடுவாங்க, துதிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க ஏதோ பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் என்ன செய்யணும், லாஸ்ட் எல்லாரும் முன்னாடி ஒரு 2000 பேர் படித்தோம் அந்த ஹாஸ்டலில். அந்த ஹாஸ்டலில் 2000 பேர் ஒரே இடத்துல ப்ரேயரில் எல்லாரும் அசம்பிளி ஆகணும். கிளாஸ் வரிசை என்ன செய்வாங்க, உட்காருவாங்க. அது மாதிரி நான் லாஸ்ட்டில் எல்லாத்தையும் உட்காந்து நான் அவங்களை கேலி பண்ணி கிண்டல் பண்ணி பரியாசம் பண்ணிட்டு இருப்பேன். பரியாசம் பண்ணிட்டு இயேசுவை பற்றி என்ன செய்ய அப்போ எனக்கு முழுமையாக அவர் எனக்கு கடவுள்னு தெரியவே தெரியாது. என்னுடைய வாழ்க்கையில் நான் 8ஆவது படிக்கும் பொழுது 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் 5ஆம் தேதி 4வது மாதம் 2015 என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டது. அதிகாலையில் சர்ச்சுக்கு போகும்பொழுது வேன் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஐயர்பங்களால் எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன். மதுரையில் ஐயர்பங்களால் காலையில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. என்னோட சேர்ந்து 35 பேர் போனோம். வெறும் பாய்ஸ் மட்டும் போனோம். 35 பேர் என்ன செய்ய வேனில் போகிறோம் சர்ச்சுக்கு. ஈஸ்டர் பண்டிகை அன்னைக்கு நாங்கள் என்ன செய்யணும், சர்ச்சுக்கு போகிறோம். போகும்பொழுது வேனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆனது ஒரு போஸ்ட் மரத்தில் வேன் மோதிடுச்சு. மோதினோடனே வேன் இப்படி மோதி இப்படி சாயுது. வேன் சாயதுக்கு நான் வெளியே குதிச்சிட்டேன். நான் என்ன செஞ்சேன், இப்படி சாய்ந்து ஜன்னல் வந்து கம்பி இல்லை. அந்த கம்பி என்ன செஞ்சேன், நான் கவுந்து என்ன செஞ்சேன், கீழே வந்துட்டேன். நான் கவுந்தோடனே வேன் என்ன செஞ்சிச்சு, என் மேலே சாஞ்சிருச்சு. வேன் என் மேலே சாஞ்சிருச்சு. மிச்சம் 34 பேர் உள்ளே இருக்கிறாங்க, வேனுக்குள்ளே இருக்கிறாங்க. இருந்தது மாத்திரம் இருந்துட்டு எல்லாத்தையும் எடுக்கிறாங்க, வெளியே தூக்கி எடுக்கிறாங்க. டிரைவர் கொண்டு எல்லாத்தையும் தூக்கி வெளியே எடுத்தோடனே எல்லாரும் கணக்கு ஆம்புலன்ஸ் வரிசையாக நிற்கிது. எப்படி ஒரு படத்தில் எப்படி ஒரு கார் வந்துருமோ அது மாதிரி வரிசையாக ஆம்புலன்ஸ் நிற்கிது. அயர்பங்களால இருந்து திருப்பாலம் வரை நிற்கிது. ஏன் தான் ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு ஆம்புலன்ஸ் மாதிரி நிற்கிது. ஒரு ஆம்புலன்ஸ் எல்லாரும் போலீஸ் கூப்பிட்டு கேட்குறாங்க, எத்தனை பேர் வந்தேன்னு கேட்குறாங்க. அவங்க கேட்குற 35 பேர் வந்து எல்லாத்தையும் நிற்க செய்யும் பொழுது 34 பேர் இருந்தாங்க. ஒரு ஆளை காரணம் சொல்லி போலீஸ் கேட்கும் பொழுது நான் என் கையை மட்டும் தான் தெரியுது. நான் உள்ள வண்டிக்குள்ள மாட்டிக்கினேன், என் கை மட்டும் தான் தெரியுது. கடைசியில் சுற்றி பார்த்து நல்லா தேடினதுக்கு அப்புறம் அந்த கையை பார்த்த உடனே என்ன செய்யறாங்க, போலீஸ் இங்கே வந்து இருக்கிறேன்னு சொல்லி வண்டியை நல்லா தூக்குறாங்க. தூக்குறவங்க இழுக்கிறாங்க, என்ன வர முடியும். அந்த வண்டிகள் என்ன சொல்றாங்க, இழுக்கிறாங்க, வர முடியல. என் கால் இந்த கால் வந்து இப்படி தொங்கி இருந்துச்சு. இந்த கால் தொங்கி இருந்துச்சு. இந்த கால் அடி, 2 கை போச்சு. தலையில அடி. முதுகில் பார்த்தீங்கன்னா கம்பி இப்படி குத்தி வந்துருக்கும். கம்பி குத்தி இப்படி வந்திருக்கும். அந்த மாதிரி வயிற்றில் அடி. என் உடம்பு ஃபுல்லாக எப்படின்னா ஒரு ஆப்ரேஷன் பண்ண மாதிரி தான் என் உடம்பு ஃபுல்லாக. சரியா, இன்னைக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆனோடனே எல்லாரும் ஆஸ்பத்திரி கொண்டுட்டு போனாங்க. கொண்டுட்டு போய் 34 பேர்த்த பார்த்தாங்க.
காலைல 5 மணிக்கு போகிறோம், 34 பேர்த்த பார்த்து வார்டு காமிச்சிட்டாங்க. என்னை பார்க்க டாக்டர் பயப்படுறாங்க சொல்கிறது. ஏன்னா அவன் சொல்லிட்டாங்க அவன் செத்துருவான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சொன்னால் எனக்கு உயிர் போயிடுச்சு. லாஸ்ட் மாதிரி என்னை சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. டக்குன்னு சுற்ற ஆரம்பிச்சுட்டு என்னை சுற்றிட்டாங்க. டச்சரில் வச்சுட்டு நிற்கிறாங்க. என்னை 10 மணி வரையும் அந்த இடத்துல வச்சுருக்காங்க. நல்லா சுற்றி என்ன செஞ்சு வச்சுருக்காங்க. டாக்டர் பயப்படுறாங்க அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் படித்த ஸ்கூல் யூசி ஸ்கூல் ஹையர் செகண்டரி கிறிஸ்துவ ஸ்கூலில் அவங்களோட ஆசிரியர் எச்எம் எல்லாமே வந்து அந்த டச்சரை சுற்றி நின்று ஜோம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஜோம் பண்ண பொழுது என்னோட ஆண்டவர் பேசுகிறார். முதல் வார்த்தை என்னோட பேசுகிறார், மகனை நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுது. அப்போ தான் ஆண்டவருடைய வார்த்தை நான் முதலாக கேட்குறேன். அவங்க அழுது எனக்காக ஜோம் பண்ணும்போது என் கண்கள் திறக்கப்படுது. திறந்தோடனே நான் கேட்குறேன், என் வழியே பார்க்காம நான் கேட்குறேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா மேம், நீங்கள் நல்லா இருக்கீங்களா மிஸ், நீங்கள் நல்லா இருக்கீங்களா சார், நான் கேட்குறேன். அவங்க என்னை பார்த்து ஆச்சரியம் அழுகுறாங்க. என்னை பார்த்து ஏன்னா இவ்வளோ வழியில் நீங்கள் என்ன வந்து நீ நல்லா இருக்கியான்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. அப்படின்னு சொல்லி அவங்க ஜோம் எனக்கு உயிர் வந்ததுக்கு அப்புறமும் டாக்டர் சொல்கிறாங்க, டாக்டர் நான் பார்க்க மாட்டேன், அவனுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் கூட அவன் இறந்துருவான், நாங்கள் பார்க்க மாட்டோம், அவனை எடுத்துகிட்டு போயிருங்க, போய் புதைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. புதைச்சாங்க. ஆனால் அந்த எச்சம் இருக்கிறாங்க. எச்சம்ன்றது ஒரு விசுவாசம், என்ன வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க டாக்டர் சொல்கிறாங்க. இவன் இறந்தா நீங்கள் பொறுப்படுத்திக்கிறான்னு சொல்லி லெட்டர் எழுதுறாங்க. எல்லாரும் எச்சம் தைரியமாக சைன் போடுறாங்க. இறந்தா நான் பொறுப்படுத்திக்கிறேன். உள்ள தூக்கி போகிறாங்க. தூக்கி போட்டு எல்லா இடத்துலையும் கட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. கட்டு போட்டுட்டு திரும்பி ஐசியூஆருக்கு அனுப்ப போகிறாங்க. அப்போ டாக்டர் எச்சம் கூப்பிட்டு சொன்னாங்க, இப்படி தச்சரில் உட்காந்துருக்க கூப்பிட்டு சொன்னாங்க, போய் 1 மணி நேரத்தில் ஐசியூவில் இருப்பான், அதுக்காக அவன் இறந்துருவாங்க, நான் சொல்கிறது நடக்கலையான்னு பாருங்கன்னு சொன்னாங்க. இல்லைன்னு சொன்னாங்க, அவன் உயிரோட தான் இருப்பான், நீங்கள் என்னென்னா பாருங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் நம்பரை போயிட்டாரு. போனதுக்கப்புறம் என்னை ஐசியூவில் வச்சாங்க. டாக்டர் அதே மாதிரி 2 மணி நேரம் கழிச்சு வந்தார். வந்து பார்த்ததுக்கப்புறம் என்னை பார்த்து ஆச்சரியப்பட்டார், ஏன் இப்படி எப்படி உயிரோடு இருக்கிறான், இவன் இறந்துருவானே அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டே. டாக்டர் சொல்கிறாங்க, எச்எம் சொல்கிறாங்க, நீங்கள் பண்ண ட்ரீட்மெண்ட்டு வெறும் காயத்துக்கு மட்டும்தான், அவனுக்காக ஒருத்தர் எப்பயும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாரு, அவனுக்காக எப்பயும் ஒரு உயிரை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க, டாக்டர்கிட்ட அறிவுரை சொன்னாங்க. அது மாத்திரம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் இப்படி தான் முதலாவது நான் ஆண்டவர் 8வது படிக்கிறதை ஏற்றுக்கொண்டேன். அதுக்கப்புறம் தான் நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், அந்த இடத்துல நான் அர்ப்பணித்தேன். அந்த அடிப்பட்ட அன்னைக்கே நான் அர்ப்பணித்தேன். நான் ஆண்டவரை நான் எந்த வேலைக்கும் நான் போக மாட்டேன், என்னுடைய ஊழியத்தை மாத்திரம் தான் நான் செய்வேன்னு சொல்லி அந்த இடத்துல நான் ஊழியத்துக்கு அர்ப்பணித்தேன். அது மாத்திரம் நான் படித்து கொண்டு பிஎஸ்சி சுவாலஜி நான் முடிச்சிருக்கிறேன். முடிச்சு இப்போ பிடிஹெச் ஃபைனல் இயர் நான் முடிக்க போகிறேன். அது மாத்திரம் இல்லை, எங்கள் அத்தை நான் 12th முடித்ததுக்கப்புறம் ஹாஸ்டல் மூடிட்டாங்க. அந்த ஹாஸ்டல் பாஸ்டர் இறந்ததுக்கப்புறம் ஹாஸ்டல் மூடினதுக்கப்புறம் அப்போ கொஞ்ச நாளைக்கு எங்கள் அத்தை வீட்டில் போய் விட்டாங்க. பாஸ்டர் அசிஸ்டன்ட் பாஸ்டர் போய் விட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னா, நான் படித்து முடிச்சிட்டேன், அவங்களுக்கு என்ன செய்ய நான் வேலை பார்த்து சம்பாரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சரி 6 மாதம் நான் வேலைக்கு போனேன். 4வது காலேஜில் பாலிடெக்னிக்கில் எக்ஸாம் கண்ட்ரோலராக இருந்தேன். கொஸ்டின் தயாரிக்கிறது, கொஸ்டின் எடுத்து சூப்பர்வைசராக இருந்தேன். அதில் எக்ஸாம் ஒரு 6 மாதம் நான் வேலை பார்த்தேன். வேலை பார்த்து காரணம் இல்லாமல் என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. நான் போய் அவங்க வீட்டில் போய் கிடையாது, எங்கள் அத்தை திட்டுறாங்க, தப்பாக பேசுகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ நான் அந்த இடத்துல இருக்கும்போது சண்டே கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன். சிறு பிள்ளைகளுக்கு ஒரு 40 பிள்ளைகள் வரும் அந்த ஏரியாவில். அந்த பிள்ளைகளுக்கு நான் ஊழியத்துக்கு போகாமல் ஆண்டவரை பற்றி நான் ஞாயிற்றுக்கிழமை சண்டே கிளாஸ் எடுக்கும்போது எங்கள் அத்தை தப்பாக பேசுவாங்க, சின்ன பிள்ளை வச்சு அசிங்கப்படுத்துவாங்க, எல்லாம் பேசுவாங்க. ஆனால் நான் அதை கண்டிப்பாக என் கண்ணீர் வந்து எப்பவுமே ஒரு சைடு பாறை இருக்கும், அங்கே போய் நான் அழுகுவேன். நான் அழுது ஏசப்பாட சொன்னேன், ஏசப்பா நான் என்ன செய்யறது, என்னால் முடியல அப்படின்னு சொன்னேன். ஜோம் பண்ணும் பொழுது எங்கள் அத்தை என்ன சொன்னாங்கன்னா, நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொன்னாங்க. நான் போய் சொன்னேன், ஊழியத்துக்கு போ, நான் ஊழியத்துக்கு போகிறேன், ஆண்டவரை அழைச்சிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, நீ வீட்டை விட்டு வெளியே போ. நைட்டு 1 மணிக்கு என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தந்தாங்க. நடு ரோட்டில் நான் உட்காந்து அழுது. எல்லா கிராமமும் அந்த கிராமம் மத்தியில் எல்லாரும் என்னை பார்த்து சிரித்தாங்க. சிரித்து எனக்கு அவ்வளோ அசிங்கப்பட்டு நான் வெளியே வந்தேன். ஏசப்பா நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தேன், நான் ஊழியத்துக்கு வரேன், ஆண்டவரே எனக்கு பட்னி போட்டால் பரவாயில்ல, நான் ஊழியத்துக்கு வரேன், நான் யார்கிட்டையும் கையேந்தி நிற்கக்கூடாது, எனக்கு நீங்கள் பட்னி மட்டும் போட்டாங்கன்னு சொல்லி நான் அன்றைக்கி ஆண்டவரை 1 மணிக்கு நான் ஒப்பு கொடுத்து நான் வந்தேன். வந்ததுக்கப்புறம் 3 நாள் சரந்தான் இங்கே ப்ரேயர் சென்டர் நான் தங்கியிருந்தேன். அங்கே தங்கியிருந்து எனக்கு அந்த நேரத்தில் சாப்பாடு மட்டும் தான் வரும். ஒரு தனி அறையில் ஜெயிலில் போட்ட மாதிரி என்னை ஒரு ரூமில் போட்டாங்க. 3 நாள் நான் முழங்கால் போட்டு ஆண்டவர் சொன்னது, எப்படி யோனா 3 நாள் வயிற்றுக்குள்ளே இருந்தானோ அதே மாதிரி அந்த கதவுக்கு அந்த ரூமுக்குள்ளே இருந்து நான் 3 நாள் ஆண்டவர் சொல்லி நான் ஜோம் பண்ணுறேன். ஆண்டவர் உங்களுக்கு சித்தமான என்னுடைய வாழ்க்கையை செய்யுங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு நல்ல பைபிள் காலத்தை எனக்கு கொடுங்க, அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக அப்படி என்னை ஒரு அசிஸ்டன்ட் பாஸ் வளர்த்து கொண்டு இருக்கிறார். இப்போ அவர் போய் ஏஜியில் போய் கேட்டார். ஏஜியில் கேட்கும் பொழுது ஃபீஸ் அதிகமாகிடுச்சு, அதனால் கட்ட முடியாத சூழ்நிலை. ஆனால் ஜோம் பண்ணி, ஆண்டவரே நீங்கள் எனக்கு திறந்த வாசலில் வைத்திருக்கிறீங்க, நீங்கள் தான் எனக்கு கொடுக்கணும் ஊழியத்தின் பாருன்னு சொல்லி நான் ஜோம் பண்ணி காலைல ஜோம் பண்ணுறேன். நைட்டு ஒரு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்கிறேன்.
ஒரு லைஃப் பைபிள் காலேஜ், பசுமலையில் ஒரு காலேஜ். ஆண்டவர் எனக்காக ஒரு மூலியமா பேசி எனக்காக ஒரு பீஸ் இல்லாம ஆண்டவர் படிக்க இந்த 3 வருஷம் எனக்கு என்ன செய்ய உதவி செய்திருக்கிறார் கர்த்தர். நான் அவர்கிட்ட நம்பி வந்திருக்கேன். இன்னைக்கு நான் நிற்கிறேன்னா அவரை நம்பி மட்டும் தான் நிற்கிறேன். எனக்கு இன்னைக்கு நான் ஊழியர் நிற்கிறேன், ஒரு ஃபெய்த்தோட தான் நிற்கிறேன். விக்னேஷ் ஃப்ரெண்டுக்கு தெரியும் நான் எப்படி இருப்பேன்ட்டு. சரி, நான் பார்க்குறேன். எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைலாம் ரொம்ப நான் சீரியஸாக இருக்கேன். இது நான் சொல்ல தேவையில்லை, நான் பெருமைக்காக சொல்லலை, நான் சொல்கிறேன். ஏன்னா ஆண்டவர் கொடுக்குற இடத்த நான் கண்டிப்பாக நான் கொடுத்தே ஆகணும். ஏன்னா இன்னைக்கு நான் நிற்கிறேன்னா அவருடைய கிருபைனால தான். இன்னைக்கு நான் நிற்கிற உயிரோட முன்னாடி நான் பேசுகிறேன். இன்னைக்கே நான் மறைச்சு போயிருப்பேன். இன்னைக்கு நான் மறைச்சு போயிருந்தா அந்த இடத்துல புல்லு முளைச்சிருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் மறைச்சிருக்கோம் என்னையா இன்னைக்கு முன்னாடி உயிரோடு கூட வச்சிருக்கிறேன். அதுவே இன்னைக்கு நான் நிறைய இடத்துல ஆண்டவர் ஊழியத்தை பலகாட்டு பயன்படுத்துகிறேன். அநேக நேரத்தில் நான் சிறு ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி வாலிப ஊழியர்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அது மாதிரி கிராம ஊழியை நான் செய்து கொண்டிருக்கிறேன். கர்த்தரை வல்லமையாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை தனிப்பட்ட ஜெபத்தை நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வாய்ப்பு கொடுக்க கர்த்தருக்கு நம்ம தான் நன்றி செலுத்துகிறோம். சாட்சி எத்தனை பேருக்கு விளங்குச்சு? அதுக்கு முன்னாடி நான் ஆதாம் என்ன சொன்னாருன்னு நான் தமிழில் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலி பானிங் ஒடிசா, பட் யோகிங் ஜார்க்கண்ட். இவர் வந்து ஒடிசாவில் பிறந்தாரு, ஆனால் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வளர்ந்தாரு. இவர் கூட பிறந்தது மொத்தம் 5 பேர். ஒரு அண்ணன், ஒரு அக்கா, 3வது பேர், 4வது ஒரு தங்கச்சி, ஒரு தம்பி, மொத்தம் 5 பேர். சிறு வயதிலே வந்து அப்பா அம்மா 2 பேரும் இறந்துட்டாங்க. 5 பேருமே வந்து இப்போ வரைக்குமே வெவ்வேறு பகுதிகளில் இருக்காங்க. ஒரு மூத்த அண்ணன் ஜார்க்கண்டில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. 2வது அக்கா வந்துட்டு 2022 சிஸ்டர் 2022 அவள் அக்கா வந்து இறந்துட்டாங்க. அதுக்கான காரணமும் இவருக்கு தெரியாது. ஏன்னா சிறு வயதிலேருந்து 2 பேரும் எல்லாருமே தனித்தனி இடத்துல வளர்க்கப்பட்டனால எந்த ஒரு உறவுமே இல்லை. 2022 அவன் அக்கா இறந்துட்டாங்க. 3வது ஒரு சிஸ்டர், 4வது இருக்கிற தங்கச்சி வந்துட்டு சின்ன வயசுலேயே குழந்தை இல்லாத ஒரு ஆள் வந்து கட்டெடுத்துட்டு போயிட்டாங்க. கடைசியாக இருக்க தம்பி வந்து படிச்சுட்டு இருக்காரு. இதெல்லாம் அவருடைய வாழ்க்கை. சிறு வயதுலேருந்து அப்பா அம்மா இல்லாதனால எல்லாருமே தனித்தனி வாழ்க்கையாக வாழ்ந்துட்டாங்க. இப்போ வரைக்குமே வந்து அண்ணன் எங்கே இருக்காரு, அக்கா எப்படி வளர்ந்தாங்க, தம்பி எப்படி வளர்ந்தாங்க, எதுவுமே யாருக்குமே எதுவுமே தெரியாது. அப்படி ஒரு வாழ்க்கை. இவர் வந்து சேர்ந்தது வந்து ஒரு மிஷினரி, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மிஷினரி. அவரை எடுத்துகிட்டு கொண்டு வந்து ஒரு கிறிஸ்தவ ஹாஸ்டலில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அந்த ஹாஸ்டலில் இருந்து இவர் வளர்ந்தனால இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஸ்கூல் டைம்லாம் வந்து ஜார்க்கண்ட் அவருடைய சொந்த ஊரில் தான் படிச்சிருக்கிறாரு. அந்த ஊரில் படித்த ஸ்கூல் டைமில் 12வது வரைக்கும் முடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் காலேஜ் போய் சேர்ந்துருக்கிறாரு. பொருளாதார காரணத்தினால காலேஜுக்கு சரியாக போக முடியாமல் நிறைய நேரத்தில் வேலைக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன், வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு வேலைக்கு போகிறது வைக்கிறது அப்படியே இருந்துட்டு காலேஜை வந்து தொடர்ந்து படிக்க முடியாத சூழ்நிலை. இப்படி இருந்து இப்போ வந்து பைபிள் காலேஜை வந்து சேர்ந்துருக்கிறேன். நான் சிம்பிளாக சொல்கிறேன், நிறைய டெஸ்டிமனி இருக்குது அவருடைய வாழ்க்கையில். நான் சிம்பிளாக சொல்கிறேன், இது வந்து அவருடைய வாழ்க்கை. இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம்னா அநேக காரியங்கள் நம்மளை பாதிக்கும். ஒரு சில காரியங்களை நம்ம கேட்கும்போது நம்முடைய உள்ளத்தை கொஞ்சம் பாதிக்கும். நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு. ஆண்டவர் எப்பவுமே எனக்கு ஒரு காரியத்தை சொல்லுவார். நான் எனக்கு ஏதாவது தேவை, எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், எனக்கு ஏதாவது தேவை, ஆண்டவர் சமூகத்தில் போய் நின்றுட்டு எனக்கு ஏன் இது கிடைக்கல, எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை அமையலை அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஒரு காரியம் ஆண்டவர் சொல்லுவார், எப்போவுமே மேலேயே பார்த்துக்கிட்டு இருக்க, கொஞ்சம் கீழே பாரு அப்படின்னு. நம்ம என்ன நினைப்போம், பைக்கில் போகிற நம்ம என்ன நினைப்போம், அவன் கார் வச்சிருக்கிறானே, நம்மகிட்ட கார் இல்லைன்னு தான் நினைப்போம். ஆனால் நம்மளுக்கு கீழே சைக்கிளில் கூட போக முடியாமல் நடந்து போகிற எத்தனையோ பேரோட வாழ்க்கை இருக்குது. இன்றைக்கி நம்ம அதை கற்றுக்கணும். ஏதோ சாட்சியை மட்டும் கேட்டுட்டு போகிறதில்ல, நமக்கு மேலே இருக்கிறவனே நம்ம நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்காம நமக்கு கீழேயும் கொஞ்சம் ஒரு சில பேரோட வாழ்க்கை இருக்குது. அதை நோக்கி பார்த்தோம் அப்படின்னா நம்மளை ஆண்டவர் எந்த லெவலில் வச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்மளால யோசிக்க முடியும். அல்லேலூயா. தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய அனுதின ஜெபத்தில் அவர்களுடைய தேவைகளுக்காக
அடுத்தடுத்து அவருடைய ஊழியர் பாதைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அனைதினமும் கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஒரு 10 நிமிடங்கள் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் நான் சொல்ல போகிறேன்.